குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம டிஷ்யூஸ் லெசனுடைய லெக்சர் நம்பர் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து டிஷ்யூஸ் பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா பிளான் டிஷ்யூல சிம்பிள் டிஷ்யூ வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு அந்த அந்த சிம்பிள் டிஷ்யூல வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்த லொகேஷன்ல அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கல. கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேரன் கைமா. இப்போ பேரன் கைமாவுடைய ஃபங்க்ஷன் என்னது? இது ஸ்டோரேஜ் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபோட்டோசிந்தசிஸ், அப்புறமா டெர்ஜினிட்டி, ரிஜிடிட்டி, அப்புறம் நெறைய பிளான்ட்டோடைய ஆர்கன்ஸ்ல வந்து மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேரியஸ் ஆர்கன்ஸ்ல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். இது எங்க வந்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்னா, அப்புறமா வந்து கார்டெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், அப்புறமா ரூட். என்னது? அப்புறமா கார்டெக்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். ஸோ அண்ட் கார்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கார்டெக்ஸ் தான் அதோடைய கிரவுண்ட் டிஷ்யூடைய அவுட்டர் லேயர். இட் இஸ் தி அவுட்டர் லேயர் ஆஃப் கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ இது எபிடெர்மிஸ், அப்புறமா 2 இருக்கு நம்மகிட்ட. ஸோ எபிடெர்மிஸ்னா அந்த வெளியில அந்த ஸ்கின் மாரி. அதுக்கப்புறமா வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ் தான் இந்த சைலம் ஃப்ளோயம். ஸோ சைலம் ஃப்ளோயமும் வந்து ஒரு அ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி இருந்து இதுக்குள்ள வந்து நம்மளுடைய சைலம், ஃப்ளோயம் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் வாஸ்குலர் பண்டில்ஸ். இது வந்து நீங்க காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல வந்து டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த நடுவுல இருக்குல்ல, இந்த பார்ட் தான் வந்து கார்டெக்ஸ். ஸோ சைலம், ஃப்ளோயம் பண்டிலுக்கு நடுவுல வந்து இந்த கார்டெக்ஸ் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் டிஷ்யூ பேர் தான் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பித்னா வந்து இது இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் இல்லைன்னா ரூட். ஸோ ஸ்டெம்முடைய நம்ம டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பார்த்தாலும், அந்த ரூட்டோடைய டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பார்த்தாலும், அது கட் பண்ணும்போது, ஸோ லைக் ஸ்லைசஸ் மாரி, ரவுண்ட் ஸ்லைசஸ் மாரி கட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இதுக்கு உள்ள வந்து சென்ட்ரல் பார்ட்ல வந்து இந்த பித் இருக்கும். இதோட லொகேஷன் என்னது? இட் இஸ் தி இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் ஆர் ரூட். இதுதான் பித், அப்புறமா கார்டெக்ஸ்க்கான டிஃபரன்ஷியேஷன். ஸோ வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவுல இருக்கிறது கார்டெக்ஸ். எஸ், எபிடெர்மிஸ்க்கும் வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவுல இருக்கிறது வந்து கார்டெக்ஸ். பித் பாத்தீங்கன்னா அதோட சென்ட்ரல்ல இருக்கும். இன்னர் சென்ட்ரல் பார்ட்ல வந்து இந்த பித் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மீசோஃபில் ஆஃப் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ்ல அந்த மீசோஃபில் பார்ட்ல வந்து கரெக்டா இது பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ மீசோஃபில் ஆஃப் லீவ்ஸ். மீசோஃபில்னா லீஃப்க்கு உள்ள இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் மீசோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து இருக்கும். இந்த மீசோஃபில் என்ன பண்ணும்னா வந்து எபிடெர்மிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். லீஃபோடைய ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ். அதுக்குள்ள வந்து இந்த மீசோஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து லீஃப்ல எபிடெர்மிஸ். செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் எல்லா மிடில் லேயர்ஸும் வந்து மீசோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த லீஃபோடைய மீசோஃபில்லையும் இருக்கும். அப்புறமா ஸ்பெர்ம். சீட்ல வந்து எண்டோஸ்பெர்ம்னு ஒரு பார்ட் இருக்கும். எண்டோஸ்பெர்ம். இது வந்து நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சீடோடைய நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வந்து ஃபில் ஆயிருக்கும். கரெக்ட்டா? சீடுக்கு உள்ள சீடு இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி சீடு. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எதுலலாம் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? ஃப்ளவரிங் பிளான்ட். கரெக்ட்டா? ஸோ எஸ்பெஷலி ஜிம்னோஸ்பெர்ம்லயும் இருக்கும், ஆஞ்சியோஸ்பெர்ம்லயும் இருக்கும். எஸ்பெஷலி ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்து இதுக்குள்ள இந்த மோனோகாட்லயும், டைகாட்லயும் வந்து சீடுக்குள்ள வந்து ஒரு டிஷ்யூ பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து இதுக்குள்ள தான் அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே நடக்கும். இது இது எஸ். ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே நடக்கும். இப்போ 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, சைலம், அப்புறமா ஃப்ளோயம் பான்கிரியா இன் வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூன்னு ஒரு டாபிக் படிக்கும்போது, அதுல சைலம், ஃப்ளோயம்ல அ இதுல வந்து இந்த வாஸ்குலர் டிஷ்யூக்குள்ள சைலம் பேரன்கைமா, அப்புறமா ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிரசன்ட் ஆயிருக்கும். அது எல்லாமே வந்து இந்த பேரன்கைமாட்டிக் டிஷ்யூ. இதுல எதுக்குன்னா 5 டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்காங்கன்னா, பேரன்கைமா தான் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அபண்டன்ட். இட் இஸ் பிரசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன். ஸோ இதுல நெறைய டிஸ்ட்ரிபியூஷன், நெறைய லொகேஷன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரூட்டோடைய கார்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டெம்மோடைய அ
ஸ்டெம் உடைய பித்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பித் அண்ட் கார்டெக்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். செகண்ட் பாத்தீங்கன்னா லீஃப். லீஃப்ல பாத்தீங்கன்னா மீசோஃபில்ல இருக்கும். தேர்ட் ஒன் வந்து சீட். சீட்ல எண்டோஸ்பெர்ம்ல இருக்கும். அப்புறமா நார்மல் வாஸ்குலர் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில்ஸ் உள்ள ஜைலம், ஃப்ளோயம், பேரன்கைமா அப்படின்னு சொல்லி பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் அக்கர்ஸ் இன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட். அக்வாட்டிக் பிளான்ட்டோடைய லீவ்ஸ்லயும் ஸ்டெம்லயும் வந்து இதுதான் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய சிம்பிள் டிஷ்யூ கோலன் கைமா வந்து இட் அக்கர்ஸ் இன் தி பெரிஃபரல் ரீஜன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் லீஃப். பெரிஃபரல் அவுட்டர் ரீஜன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். தேர்ட் ஒன் ஸ்க்லீரன் கைமா. ஸ்க்லீரன் கைமா வந்து இதுல ஸ்க்லீரன் கைமால 2 டைப்ஸ் இருக்கு கரெக்ட்டா? ஃபைபர்ஸ் அப்புறமா ஸ்க்லெரேட்ஸ். ஃபைபர்ஸ் வந்து பேட்ச் இல்லன்னா வந்து பேண்ட்ஸ் மாதிரி. பேட்ச்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. பேண்ட்னா ஒரு கொஞ்சம் லென்த்தான எலாங்கேட்டடா இருக்கிறது வந்து இந்த ஸ்டெம்லயும் நெறைய பிளான்ட்ஸ்லயும் வந்து இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபைபர்ஸ் வந்து பேட்ச் இல்லன்னா வந்து கன்டினியூவஸ் பேண்ட் மாரி வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்லயும், பிளான்ட்ஸ்லயும் வந்து மெனி பிளான்ட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஸ்க்லெரைட். ஸ்க்லெரைட் வந்து காமன்லி ஃப்ரூட், சீட்ஸ்குள்ள இருக்கும். சிலதுல ரொம்ப அ சில லீவ்ஸ்ல மட்டும் வந்து ரொம்ப லார்ஜ் நம்பர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ என்னது? ஓகே. ஸோ ஸ்க்லெரைட்ஸ் வந்து ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் அதுக்கப்புறமா லீவ்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லருந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேரன்கைமா. பேரன்கைமா தான் மோஸ்ட் அபண்டன்ட். அதனால அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 5 இடத்துல வந்து அது பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் அண்ட் ரூட் பத்தி பேசலாம். ரூட்ல ஒரு பிளான்ட்டோடைய ரூட் தானே வந்து பில்டிங் பிளாக் ரூட் தானே அந்த பில்டிங் மாரி அதுலருந்து தானே அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரூட்ல இருந்து நம்ம போகலாம். இப்போ பேரன்கைமா வந்து ரூட்லயும், ஸ்டெம்லயும், பித் அண்ட் கார்டெக்ஸ்ல இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் இருக்கும் கரெக்ட்டா? லீவ்ஸ்ல மீசோஃபில்ல இருக்கும். அந்த லீவ்ஸ் அங்க தானே வந்து சீட்லாம் டெவலப் ஆகுது. அதுலருந்து தான் ஃப்ரூட், ஃப்ளவர் எல்லாமே டெவலப் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஃப்ரூட்குள்ள பார்த்தீங்கன்னா, சீட்ல எஸ்பெஷலா அதுல எண்டோஸ்பெர்ம்ல இருக்கும். நார்மலா சைலம், ஃப்ளோயம், பேரன்கைமா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். வாஸ்குலர் பண்டில்ல. சைலம்க்கு சைலம் பேரன்கைமா, ஃப்ளோயம்க்கு ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். அப்புறமா மோஸ்ட் அக்வாட்டிக் பிளான்ட். ஸோ இந்த மொத்த பிளான்ட்ட பத்தியும் எந்தெந்த ரீஜியன்ல இருக்கலாம் சொல்லி பார்த்துட்டோம் கரெக்ட்டா? இப்போ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல இதே மாரி லீவ்ஸ்லயும், ஸ்டெம்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் காலன் கைமா. காலன் கைமா வந்து ஸ்டெம், லீஃப் உடைய பெரிஃபெரல் பார்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்க்லீரன் கைமா வந்து இதுல 2 இருக்கு. ஃபைபர்ஸ் அப்புறமா ஸ்க்லெரைட்ஸ். ஃபைபர்ஸ் வந்து பேட்ச் இல்லன்னா வந்து கன்டினியூவஸ் பேண்ட் மாரி ஸ்டெம்மோடைய வேரியஸ் பார்ட்ஸ்ல வந்து நெறைய பிளான்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஸ்க்லீரன் கைமால ஃபைபர்ஸ். ஸோ ஸ்க்லீரன் கைமா கிட்ட தானே வருது. ஸோ எஸ் ஃபார் ஸ்டெம் அந்த மாரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெம்ல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் வந்து ஸ்க்லெரைட்ஸ். ஸ்க்லெரைட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்புறமா சீட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த டயகிராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரன்கைமாவோட டயகிராம். ஸோ நார்மலா பேரன்கைமா செல்ஸ் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். நான் சொன்னேன்ல அபண்டன்ட் சைட்டோபிளாசம், வேக்யூல் இருக்கும். அப்புறமா நியூக்ளியஸ் இதெல்லாம் வந்து நார்மலா எல்லா செல்ஸ்லயும் இருக்கிறது தான். அப்புறமா செல் வால், தின் செல் வால் இருக்கும். இதோட செல் வால் வந்து செல்லுலோஸ் அதுக்கப்புறமா பெக்டினால மேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இது கிளியர். செல்லுலோஸால மேட் ஆயிருக்கும். இதோட செல் வால் வந்து செல்லுலோஸால மேட். காலன் கைமாவோட செல் வால் தான் வந்து செல்லுலோஸ் அப்புறமா பெக்டினால மேடா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ நார்மலா ஒரு செல்ல வந்து செல் வால் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா வேக்யூல் இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும். இந்த 4 பார்ட்ஸும் அதுல காமன் தான். ஸோ இதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் தான் டிஃபர் ஆகும். இதுல வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏர் ஸ்பேஸ் இருக்கும். அப்புறமா இந்த குளோரன் கைமால மட்டும் பேரன் கைமால 2 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா? பேரன் கைமால வந்து குளோரன் கைமா, அதுக்கப்புறமா பே குளோரன் கைமா, அதுக்கப்புறமா வந்து ஏரன் கைமா 2 இருக்கு. இந்த குளோரன் கைமால மட்டும் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் அதிகமா இருக்கும். மத்தது எல்லாமே காமன் தான் இந்த 2 டயகிராமுக்கும். ஸோ என்னது சைட்டோபிளாசம் ஒரு செல் நார்மலா வரைஞ்சுட்டு அதுல வந்து டாட்ஸா வச்சிருங்க. அது சைட்டோபிளாசமா ஆயிடும். அதுக்கு நடுவுல ஒரு ஸ்டோரேஜ் பேக் மாரி இருக்கும். அதான் வேக்யூலு. இந்த ஒயிட் கலர்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்க மட்டும் அந்த டாட்ஸ் இல்ல. இட் மீன்ஸ் இதுல மட்டும் சைட்டோபிளாசம் இல்ல அர்த்தம். ஓகேங்களா? அப்புறமா நியூக்ளியஸ் நார்மலா இதுதான் நியூக்ளியஸ்.
இதுதான் நியூக்ளியஸ் உள்ள டிஎன்ஏ எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். செல் வால் ரொம்ப தின்னான செல் வால். அப்புறமா ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஏர் ஸ்பேஸ்னா இங்க பாருங்க 2 செல்லுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ், ஏர் ஸ்பேஸ். நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ம். அப்புறமா இந்த குளோரன் கைமால மட்டும் அந்த ClO குளோரோபிளாஸ்ட்லயும் CHLO இருக்கு. குளோரன் கைமாலயும் CHLO இருக்கு. அந்த மாரி கூட நீங்க வந்து அத ஞாபகம் பண்ணிக்கலாம். ஸோ குளோரன் கைமால மட்டும் குளோரோபிளாஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலன் அ காலன் கைமா. காலன் கைமால வந்து திக்கு திக்கா இருக்கும் லைட்டா. வால் வந்து தின்னா தான் இருக்கும். கார்னர்ஸ்ல மட்டும் திக்கா இருக்கும். ஸோ கார்னர்ஸ்ல மட்டும் வந்து திக்கனிங் திக்கு கார்னர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா செல்லுலோஸ் வந்து இதுலயும் செல்லுலோஸ் அப்புறமா பெக்டினால இதோட வால் வந்து மேடா இருக்கு. தின் வாலு. கார்னர்ஸ்ல மட்டும் திக்கா இருக்கு. நார்மலா எல்லா செல்லும் இருக்க மாரி லார்ஜ் வேக்யூல் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும். அப்புறமா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இதுல இல்ல. ஸோ இதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இதுல கொஞ்சம் டைட்லி பேக்டா இருக்கு. அப்புறம் வேற அவ்வளோதான் நியூக்ளியஸ் அது எல்லாமே நார்மலா செல்ல இருக்கிறது தான். 4 பார்ட்ஸ் வந்து செல்ல வந்து காமனா இருக்கும். இதுல மட்டும் திக்கனிங் இருக்கும். அது தின் வால் இருக்கும். இது செல்லுலோஸ் பெக்டினால மேடா இருக்கு. அது செல்லுலோஸால மேல இருக்கு. பேரன் கைமாக்கும், காலன் கைமாக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா, இதுல வந்து லார்ஜ் வேக்யூல் இருக்கு. அதுல கொஞ்சம் ம் கொஞ்சம் மீடியம் சைஸ்டு இருக்கு. இப்போ 3 ஒன் 5 ஓகே. 5.5 வந்து 5.4 வந்து நம்மளுடைய ஸ்க்லீரன் கைமா. ஸோ ஸ்க்லீரன் கைமால வந்து லிக்னிஃபைடு செகண்டரி வால் திக்கனிங் 5.4 ஸ்க்லீரன் கைமா தான? ம். 5.4 வந்து ஸ்க்லீரன் கைமா. இதுல வந்து லிக்னிஃபைடு வால் இருக்கும். லிக்னினால மேட் ஆயிருக்கும். இதுலயும் வந்து அந்த திக்கு லிக்னின் வாலால மேட் ஆயிருக்கும். இதோட செல் வால். அப்புறமா எம்ப்டி லூமன், நோ லிவிங் கான்டென்ட்ஸ். உள்ள வந்து அந்த நியூக்ளியஸ் அதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. வெறும் ஒரு எம்ப்டி லூமன் ஒரு ஸ்பேஸ் மாரி இருக்கும். லூமன்னா ஒரு ஸ்பேஸ் மாரி இருக்கும். அப்புறமா இதுலயே வந்து நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஏன் இதுல வந்து எந்த லிவிங் கான்டென்ட்ஸ் இல்ல பிகாஸ் இட் இஸ் டெட். ஸோ டெட் இருக்கிறதுனால உள்ள எந்தெந்த லிவிங் கான்டென்ட்ஸ் இருக்கோ அது எதுவுமே பிரசன்ட் ஆயிருக்காது. எந்த ஃபங்ஷனிங்கும் உள்ள நடக்காது. ஓகே. அந்த நியூக்ளியஸ் அது எல்லாமே பிரசன்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிள் டிஷ்யூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூ பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ பிளான்ட் டிஷ்யூல வந்து சிம்பிள் இல்லன்னா காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அந்த சிம்பிள்ல வந்து 3 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து பார்த்தோம். பேரன்கைமா, குளோரன்கைமா. பேரன்கைமால 2 இருக்கு. குளோரன்கைமா, ஏரன்கைமா, காலன்கைமா. அதுக்கப்புறமா ஸ்க்லீரன்கைமால இதுவும் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபைபர்ஸ் அப்புறமா ஸ்க்லெரைட்ஸ். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பார்க்கலாம். இந்த பிளான்ட்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெயின்லி ஆஃப் 2 டைப்ஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இஸ் மெயின்லி ஆஃப் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ உடைய பேசிக் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஒரு ரீகேப் மாதிரி. ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா வந்து, இது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ. இதுல வந்து மோர் தென் 1 டைப் ஆஃப் செல்லால மேட் ஆயிருக்கு. ஸோ சைலம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, சைலம் டிஷ்யூ, ஃப்ளோயம் டிஷ்யூ கரெக்ட்டா? டிஷ்யூக்கு வந்து டிவைட் பண்ணிட்டே போனா நம்மளுக்கு என்ன வரும்? செல். ஸோ சைலம்க்குள்ள வந்து ஒரு செல் இல்லாம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஃப்ளோயம்க்குள்ள டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து இது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அண்டர்ல இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்னது? தே ஆர் அ டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ இன் விச் த செல்ஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப். ஸோ மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து டுகெதரா வொர்க் பண்ணி ஒரு காமன் ஃபங்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து டுகெதரா ஒரு கோஆப்பரேஷன் அதுக்கு நடுவுல இருந்து, அது வந்து ஒரு காமன் ஃபங்ஷன வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இது எப்படின்னா வந்து, ம் ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து எப்படி டீச்சர்ஸ், பிரின்சிபல், கிளீனர்ஸ், கிளர்க்ஸ் எல்லாமே அவங்க சேர்ந்து ஒரு ஃபங்ஷன் பண்றாங்க. ஸ்கூல்ல வந்து எல்லாமே இது பண்றது தானே அவங்களோட ரோலே. டீச்சர்ஸ்க்கு டிஃபரெண்ட் ரோல் இருக்கும். பிரின்சிபல்க்கு டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். கிளீனர்ஸ்க்கு டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். அவங்களது டிஃபரெண்ட் ரோல்ஸ் வந்து ஒரே காமன் கோல் தான் இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா அந்த ஸ்கூல வந்து மெயின்டெயின் பண்றது, அங்க என்னென்ன ஃபங்ஷனிங்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஒரு காமன் ஃபங்ஷன் தான் அவங்களுக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்கூல வந்து ஸ்மூத்தா ரன் பண்றது தான் அவங்களோட கோலே. ஸோ எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருந்தாலும் அந்த செல்ஸ்க்கு செல்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு காமன் ஃபங்ஷன் வந்து பண்ணும். அதுதான் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த சைலம், ஃப்ளோயம் 2த்தோடைய ஃபங்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் உடைய வொர்க் வந்து இது வந்து கேரி அவுட் பண்ணுது.
ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 மேஜர் டைப்ஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 மேஜர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம். சைலம் வந்து வாட்டர் சப்ளையர் மாரி. ஸோ இது வாட்டர் டிரான்ஸ்போர்ட்காக வந்து மெயின்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளையர். ஸோ வாட்டர் சப்ளையர் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டெஃபினிஷன். இது வாட்டர் சப்ளை பண்ணும், இது ஃபுட் சப்ளை பண்ணும் அவ்வளவுதான். இது வாட்டர் அப்புறமா மினரல்ஸ வந்து ரூட்ஸ்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ்க்கு வந்து அத டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ வாட் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி ரூட்ல தான அந்த எல்லா வாட்டர் நம்ம பிளான்ட்க்கு அப்படியே ஸ்டெம்க்காவது நம்ம தண்ணி ஊத்துறோம். கீழ கிரவுண்ட்ல ஊத்துனா அந்த அங்க இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டோடைய ரூட்ஸ் எல்லாமே வந்து அந்த வாட்டர வந்து அப்சார்ப் பண்ணிட்டு, இங்கேருந்து அந்த சைலம் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ரூட்ஸ் கிட்ட அந்த தண்ணிய எடுத்துட்டு, மத்த பிளான்ட்க்கு எங்கெங்கலாம் தேவைப்படுதோ, லீஃப்க்கு, ஸ்டெம்க்கு எங்கெங்கலாம் தேவைப்படுதோ, அங்க வந்து இந்த பிளான்ட்டும், அப்புறமா இந்த வாட்டர் அப்புறமா பிளஸ் மினரல்ஸ் வந்து அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டுக்குள்ள ஒரு கன்டினியூஸ் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ கன்டினியூஸ் சிஸ்டம். ஸோ கிரீன் கலர்ல மார்க் பண்ணிடலாம். Continuous system. It forms a continuous system inside the plant, that is from the roots through the stems and leaves. So rootsல இருந்து stem and leaves அப்படியே சைமல்டேனியஸா ஒரு கன்டினியூஸ் சிஸ்டம் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கும். இவங்கள தான் இந்த சைலம், ஃப்ளோயம் தான் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ் இல்லன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ இதுவே வந்து நெறைய இருந்தா அத வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணே ஒண்ணு இருந்தா வாஸ்குலர் டிஷ்யூ. அதுவே நெறைய சைலம் இருக்கு. நெறைய ஃப்ளோயம்ஸ் இருக்கு. மோர் தென் 2 ஆர் 3 அந்த மாரி இருந்தா அந்த வாஸ்குலர் ஒரு பண்டிலா அது ஃபார்ம் ஆயிடும். இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து ரூட்ஸ்லயும், ஸ்டெம்லயும் வந்து மோஸ்ட்டா பிரசன்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் xylem. Xylem is nothing but water supplier, water supplier. கரெக்ட்டா? கிரீக்ல வந்து xylo அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா வுட். ஸோ xylo அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா வுட். ஸோ வுட்னா அந்த பிளான்ட்ல வந்து இது வாட்டர் சப்ளையரா இருக்கு. Xylem is a conducting tissue which conducts the transport. Conductingனா transporting. Okay, so it is a conducting or transporting tissue which transports water and salts, minerals upward from roots to stem. So இதோட டைரக்ஷன் வந்து ரூட்ஸ்ல இருந்து ஸ்டெம் வரைக்கும் ஸ்டெம் லீஃப். ஸோ ரூட்ஸ்ல இருந்து ரூட் சிஸ்டம்ல இருந்து ஷூட் சிஸ்டம்க்கு வந்து இது என்ன பண்ணும்னா வாட்டர் அப்புறமா மினரல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ கண்டக்ட் ஆர் டிரான்ஸ்போர்ட் நீங்க எந்த வேர்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ கண்டக்ட் இல்ல டிரான்ஸ்போர்ட் எந்த வேர்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் குடுப்பாங்க. வாட்டர் அப்புறமா மினரல்ஸ் இது எங்கேருந்து இருந்து சப்ளை பண்ணுது? ரூட்ல இருந்து லீவ்ஸ் வரைக்கும் அது சப்ளை பண்ணுது. சைலம்க்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்கலாம்? ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், xylem fibers அப்புறமா xylem parenchyma. ஸோ ஒண்ணுத்துக்கும் இல்லன்னு சொன்ன xylem is a tissue. It consists of different type of cells. இதுதான் the different types of cells. என்னது tracheids, vessels, xylem fibers அப்புறமா வந்து xylem parenchyma. ஸோ என்னென்ன இருக்கு? tracheids, vessels, fibers, xylem fibers அப்புறமா xylem parenchyma. சைலம் ஒரு டிஷ்யூ. இதுல வந்து 4 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த செல்ஸ் உடைய ஒரு ஃபங்ஷனும் இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நான் வந்து ரொம்ப இதுல நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ மட்டும் வந்து உங்களுக்கு அதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மட்டும் வந்து நான் சொல்றேன். சோ ட்ரக்கீட்ஸ்னா வந்து இதோட செல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியணும். இதோட செல்ஸ் எப்படி இருக்கும்னா, லாங் தின் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்ட்ராஸ் மாரி இருக்கும். இந்த ஸ்ட்ரால வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்ட மாரி இருக்கும். நம்ம குடிக்கிறோம்ல, யூஸ் பண்றோம்ல, அந்த ஸ்ட்ரா மாரி இருக்கும். இந்த ஸ்ட்ரால வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதான் ட்ரக்கீட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ். வெசல்ஸ் வந்து வைடா இருக்கும். கன்டினியூவஸ் டியூப்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்டினியூவஸா வந்து டியூப்ஸ் மாதிரி இருக்கும். பெரிய வாட்டர் பைப் மாரி இருக்கும். ஸோ ட்ரெக்கீட்ஸ் வந்து ஸ்ட்ரா மாரி இருக்கும். அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். வித் ஸ்மால் ஹோல்ஸ் வித் ஸ்மால் ஹோல்ஸ். வெசல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிக் வாட்டர் பைப் மாதிரி. தேர்ட் ஒன் xylem ஃபைபர்ஸ். xylem ஃபைபர்ஸ் வந்து ஸ்டீல் ராட்ஸ் மாதிரி. இது வந்து ஸ்ட்ரென்த் தரும்.
அந்த xylemக்கே அந்த பிளான்ட்க்கு ஸ்ட்ரென்த் தரும். ஸோ ஃபைபர்ஸ் வந்து ஸ்டீல் ராட்ஸ் மாரி. 4த் ஒன் xylem பேரன்கைமா. பேரன்கைமாவோட மெயின் ரோல் என்னது? ஸ்டோரேஜ். ஸோ அஃப்கோர்ஸ் இது என்ன பண்ணும்? ஃபுட்ட வந்து ஸ்டோர் பண்ணி லைக் ஸ்டோரேஜ் ரூம். ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வந்து இது பிஹேவ் பண்ணும். ஸோ ட்ரெக்கீட்ஸ் எப்படி? ஸ்ட்ராஸ் வித் ஸ்மால் ஹோல்ஸ். லைக் அ ஸ்ட்ரா வித் ஸ்மால் ஹோல்ஸ். தின்னா இருக்கும் இது. ரொம்ப தின் டியூப் மாதிரி இருக்கும். செகண்ட் வெசல்ஸ். வெசல்ஸ் வந்து வைடா இருக்கும். பெருசா இருக்கும். பிக் வாட்டர் பைப் மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் xylem ஃபைபர்ஸ். xylem ஃபைபர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். ஸ்டீல் ராட். ஸோ ஸ்ட்ரா ஸோ ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப் திங்ஸ் வச்சு நம்ம ரிலேட் பண்ணும்போது, ட்ரெக்கீட்ஸ் வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். வெசல்ஸ் வந்து பிக் வாட்டர் பைப் மாரி இருக்கும். ஃபைபர்ஸ் வந்து அம் ஒரு ஸ்டீல் ராட் மாரி இருக்கும். இது ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். பேரன்கைமா வந்து ஸ்டோரேஜ் ரூம். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஃப்ளோயம். ஃப்ளோயம் என்ன பண்ணும்னா, இட் இஸ் அ ஃபுட் சப்ளையர். ஸோ இது ஃபுட் சப்ளை வந்து பண்ணும். ஸோ இதுல ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம xylemமுடைய டைரக்ஷன் பாத்துடலாம். xylem வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்து மூவ் பண்ணும். அப்வர்ட் மீன்ஸ் ரூட்ல இருந்து லீவ்ஸ்க்கு வந்து ஷூட்ஸ்க்கு வந்து அது மூவ் பண்ணும். அப்புறமா இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் அ டெட் டிஷ்யூ எக்ஸப்ட் xylem பேரன்கைமா. ஸோ பேரன்கைமா லிவிங். ஸோ xylem பேரன்கைமாவும் வந்து அஃப்கோர்ஸ் இட் குட் பி லிவிங். ஸோ xylem பேரன்கைமா மட்டும் வந்து இதுல லிவிங். மத்தது எல்லாமே ட்ரெக்கீட்ஸ், வெசல்ஸ், xylem ஃபைபர்ஸ் இது 3மே வந்து டெட். xylem இட்ஸ் டெட். டெட் செல்ஸ், டெட் டிஷ்யூஸ். செகண்ட் ஒன் நம்மளுடைய ஃபுட் சப்ளையர் விச் இஸ் நத்திங் பட் ஃப்ளோயம். ஃப்ளோயம் வந்து இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட். ஃபுட்னா சச் அஸ் சுகர்ஸ், அப்புறமா ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து லீவ்ஸ்ல இருந்து. ஸோ லீவ்ஸ்ல தானே இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஹேப்பன் ஆகுது. ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால சுகர், ஸ்டார்ச் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து மத்த பார்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரம் லீவ்ஸ் எது? ஃப்ரம் லீவ்ஸ் ஃப்ளோயம் வந்து ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ். லைக் அதர் பார்ட்ஸ் எந்த என்ன இருக்கலாம்? ரூட்க்கு போலாம், ஸ்டெம்க்கு போலாம், என்ன வேணாலும் போலாம். ஸோ லீஃப்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி இது ரூட்ஸ்ல இருந்து மத்த பார்ட்ஸ், இது லீவ்ஸ்ல இருந்து மத்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்க்கு வந்து போகும். இது என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணும்? ஃபுட். ஃபுட்னா சுகர், அப்புறமா ஸ்டார்ச். இது செல்க்கு உள்ள வந்து இந்த ஃப்ளோயம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோயம்குள்ள வந்து செல்ஸ் இருக்கும். என்னென்ன செல்ஸ்லாம் இருக்கும்னா, எப்படி xylemக்குள்ள வந்து ட்ரெக்கீட்ஸ், வெசல், ஃபைபர், xylem பேரன்கைமா சொல்லி செல்ஸ் இருக்கும். அதே மாரி செல்ஸ் இன்சைட் ஃப்ளோயம் என்னென்னன்னா, சீவ் டியூப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சீவ் டியூப் எலமெண்ட். செகண்ட் ஒன் வந்து கம்பானியன் செல்ஸ். தேர்ட் ஒன் phloem fibers. xylem fibers, xylem parenchyma மாதிரி phloem fibers, phloem parenchyma. So phloem இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். இட் இஸ் அ கண்டக்டிங் டிஷ்யூ. அஃப்கோர்ஸ் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் விச் கண்டக்ட்ஸ் தி மெட்டபோலைட்ஸ். மெட்டபோலைட்ஸ்னா ஃபுட் எப்படி எந்தெந்த ஃபுட்? சுகர், அப்புறமா ஸ்டார்ச். எங்க இருந்து? லீவ்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்க்கு. கரெக்டா? ஃப்ளோயம்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கு? சீவ் டியூப் எலமெண்ட், கம்பானியன் செல்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. xylemக்குள்ள என்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கு? ட்ரெக்கீட்ஸ், வெசல்ஸ், xylem ஃபைபர், அப்புறமா xylem பேரன்கைமா. ஃப்ளோயம்குள்ள வந்து என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கு? சீவ் டியூப் எலமெண்ட், கம்பானியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. சோ நம்ம எப்படி ட்ரெக்கீட் வெசல்ஸ்க்கு வந்து நம்ம படிச்சோமோ அதே மாதிரி இதையும் பார்க்கலாம். சீவ் டியூப் எலமெண்ட்ஸ்லயும் இது எப்படி இருக்கும்னா, லாங் டியூப். லாங் டியூப் வித் பர்ஃபோரேட்டட் எண்ட் வால்ஸ். சோ இது எப்படின்னா வந்து சுகர் பைப்ஸ். சோ பைப்ல வந்து எண்டிங்ல மட்டும் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெயினர்ஸ் மாதிரி இது. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரெயின் பண்ண வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி இது ஸ்ட்ரெயினர்ஸ் மாரி இருக்கும். சுகரால மேடா இருக்கும். சோ இட்ஸ் லைக் a சுகர் பைப் வித் ஸ்ட்ரெயினர். சோ லாங் டியூப் எண்டிங்ல மட்டும் வந்து அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெர்ஃபோரேட்டட் எண்ட் வால். பெர்ஃபோரேட்டட்னா வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது தான் பெர்ஃபோரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ எண்ட் மட்டும் வந்து அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸ்மால் ஹோல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். கம்பானியன் செல் எப்படி இருக்கும்னா, இது வந்து சீவ் டியூப்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் பர்சனல் அசிஸ்டன்ட் மாரி. கம்பானியன் செல் வந்து சீவ் டியூப் உடைய பர்சன்
பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரி. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து இது ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். எப்படி சைலம் ஃபைபர்ஸ் வந்து ஸ்டீல் ராட் இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த், அதே மாதிரி ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ப்ரொவைட் பண்ணும். தேர்ட் ஒன் ஃப்ளோயம் பேரன்கைமா. அஃப்கோர்ஸ் இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஸோ ஃப்ளோயம் சைலம் ஃபைபர்ஸ், சைலம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா ரெண்டுமே வந்து ஒன்னு ஸ்ட்ரென்த், ஒன்னு வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். சிவ் டியூப் எலமெண்ட்ஸும் ட்ரெக்கீட் வெசல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ட்ரெக்கீட்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராஸ் வித் பைப், ஸ்மால் ஹோல்ஸ். வெசல்ஸ் பிக் பைப் வைடா இருக்கும். சிவ் டியூப் எலமெண்ட் என்ன பண்ணும்? இது சுகர் பைப் ஸ்ட்ரெயினர்ஸ் மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கம்பேனியன் செல்ஸ். கரெக்டா, கம்பேனியன் செல் வந்து இந்த சிவ் டியூப் எலமெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் லைக் பர்சனல் அசிஸ்டன்ட் டு சிவ் டியூப். The structure and function of complex plant tissue is given in table. So இது வந்து நம்மளுக்கு ஒரு டேபிளா வந்து கொடுத்திருக்காங்க. So first, xylem-ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கு? ட்ரெக்கீட்ஸ், வெசில், xylem ஃபைபர்ஸ் அண்ட் xylem parenchyma. ட்ரெக்கீட்ஸ், வெசில்ஸ் அண்ட் xylem ஃபைபர்ஸ் மூணுமே டெட் இருக்கும். வெறும் xylem parenchyma மட்டும் லிவிங்கா இருக்கும். ஸோ ஃப்ளோயம்ல பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும் டெட் இருக்கும், மற்றது எல்லாமே லிவிங். ஓகே, சைலம்ல வந்து சைலண்ட் பேரன்கைமா மட்டும்தான் லிவிங், மற்றது எல்லாமே டெட். ஃப்ளோயம்ல வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும்தான் டெட், மற்றது எல்லாமே வந்து லிவிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெக்கீட்ஸ். ட்ரெக்கீட்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அ லாங் செல் வித் பாயிண்டட் எண்ட்ஸ். இட்ஸ் அ லாங் செல்ஸ் வித் பாயிண்டட் எண்ட்ஸ். ஸோ ட்ரெக்கீட்ஸ் பாத்தீங்கன்னா இது வெசல், இது ட்ரெக்கீட்ஸ். ட்ரெக்கீட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, பாயிண்டட் எண்ட்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி பாயிண்டட் எண்ட்ஸ், எண்ட் மட்டும் பாயிண்டடா க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ ட்ரெக்கீட்ஸ் எப்படி இருக்கும்? லாங் செல்ஸா இருக்கும், லாங் பைப் மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த பைப் மேலேயும் கீழே வந்து எண்ட் அப்படி சீல்டு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த லாங் பைப் ஸ்ட்ராஸ் வந்து சீல்டடா இருக்கும், பாயிண்டட் எண்ட்ஸ் வந்து இருக்கும். இதோட வால் பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும் வித் லிக்னின். ஸோ வால்ஸ் திக் வித் லிக்னின். லிக்னினால இது வந்து மேடா இருக்கு. இந்த வால்ஸ்ல வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ லாங் செல்ஸ், பாயிண்டட் எண்ட்ஸ், வால் இஸ் திக் வித் மேட் அப் ஆஃப் லிக்னின். ஸோ எந்த வால்ஸ்லாம் வந்து லிக்னினால மேடா இருக்கோ அது எல்லாமே மோஸ்டா திக்கா தான் இருக்கும். ஸோ லிக்னின் திக் வால்ஸ், அப்புறமா ஹேவ் போர்ஸ், சின்ன ஸ்மால் ஹோல்ஸ் வந்து அந்த வால்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட ஃபங்ஷன் எல்லாமே இதுல வந்து டிஃப்ரெண்டா நம்மளுக்கு குடுக்கல ஃபங்ஷன். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாருடைய ஃபங்ஷன் எதுனா, வாட்டர் வந்து அது கண்டக்ட் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மினரல்ஸ், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எங்க இருந்து? ரூட்ஸ்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ரூட்ஸ்ல இருந்து லீவ்ஸ் வரைக்கும் வந்து அது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணும். ஸோ அது வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதோட ஃபங்ஷன் தெரிஞ்சா போதும். ஸோ கண்டக்ட்னா டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் upward from roots to leaf. ஸோ இது எப்படி இருக்கும்? லாங் செல்ஸ், பாயிண்டட் எண்ட்ஸ். ஸோ நீங்க டயக்ராம் வச்சு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஸோ லாங் செல், பாயிண்டட் எண்ட்ஸ், திக் வால் மேட் ஆஃப் லிக்னின், அப்புறமா ஸ்மால் போர்ஸ். திக் லிக்னின் போர்ஸ். செகண்ட் வந்து வெசல்ஸ். வெசல்ஸ் எப்படி இருக்கும்? பெரிய பைப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பெரிய பைப்ஸ்னா பிக் பைப், வைடா இருக்கும். வைடா இருக்கும், தின்னா இருக்காது, வைடா இருக்கும். சோ தின் இந்த செல்ஸ், ட்ரெக்கீட்ஸோட செல்ஸ் தின்னா தான் இருக்கும், ஆனா வால் திக்கா இருக்கும். அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ நம்ம போன இதுல பார்க்கும்போது தின் ட்ரெக்கீட்ஸ் வந்து தின்னா இருக்கும் அப்படின்னு சொன்னல. சோ தின்னா அதோட ஷேப் தின்னா தான் இருக்கும், ஆனா வால்ஸ் வந்து திக்கா இருக்கும். அது வந்து நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆயிடக்கூடாது. செகண்ட் வெசல்ஸ். வெசல்ஸ் வந்து அதோட செல்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கும் அண்ட் ப்ராடர் தேன் ட்ரெக்கீட்ஸ். ஸோ ட்ரெக்கீட்ஸ் ரொம்ப தின்னா இருக்கும், வெசல்ஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும், ப்ராடா இருக்கும். ஓகேங்களா, செல்ஸ் சின்னதா இருக்கும், ஷார்ட் வைடு. இது லாங் தின். ட்ரெக்கீட்ஸ் வந்து லாங் அண்ட் தின், வெசல்ஸ் வந்து ஷார்ட் ப்ராடரா இருக்கும். அப்புறமா அதே மாதிரி இதோட வால்ஸ் வந்து லிக்னினால மேடா இருக்கு, போர்ஸ் இருக்கு, எல்லாமே அதே சேம் தான். சோ இல்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து இது லாங் தின்னா இருக்கும், இது வந்து ஷார்ட் ப்ராடா இருக்கும். திக் வால்ஸ் மேட் ஆஃப் லிக்னின். இதுலயும் அதே போர்ஸ் பெர்ஃபோரேட்டடா இருக்கும்.
எண்ட் வால்ஸ் ஓப்பன் அந்த செல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ லாங் டியூப். ஸோ அதோட எண்ட் வால் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்டா இருக்கும். ஸோ ட்ரெக்கீட்ஸ்ல எப்படி ட்ரெக்கீட்ஸ்ல வந்து எப்படி சீல்டா இருக்கும். பாயிண்டட் எண்ட்ஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்காது. இதோட எண்ட் வால்ஸ் எண்ட்ல மட்டும் வந்து எப்படி இருக்கும்னா இது ஓப்பன்டா இருக்கும். அதனால இது ஒரு பெரிய டியூபா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பிக் பைப்பா வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது இட் இட் டஸ் நாட் ஹேவ் பாயிண்டட் இட்ஸ் ஓப்பன் அண்ட் தே ஃபார்ம் அ லாங் டியூப். ஸோ டயகிராம் பார்த்துடலாமா இப்பவே? ஸோ இங்க பாருங்க வைடா இருக்கா? இதுல எண்ட் வால்ஸ் வந்து பாயிண்டடா இருக்காது. அப்படியே டியூப் டியூபா ஃபார்ம் ஆயிட்டே போகும். இது வந்து இதுக்கு மேல வச்சுட்டா இது 2 வெசல்ஸ் குடுத்துருக்காங்க சரியா? இந்த வெசல்ஸ் மேலயே வச்சுட்டா அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு அப்படியே டியூப் மாரி ஃபார்ம் ஆகும். எங்கேயும் வந்து சீல்டடா இல்ல. ஸோ மல்டி பெர்ஃபோரேஷன் பிளேட் இதுல வந்து நெறைய ஹோல்ஸ் உள்ள மேல பிளேட் மாரி ஒண்ணு பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வந்து நெறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாடி ஃபுல்லாவே ஹோல்ஸா இருக்கும். அப்புறமா வந்து சிங்கிள் பெர்ஃபோரேஷன் பிளேட். தென் பிட்ஸ்னா ஹோல்ஸ். பாடில இருக்க ஹோல்ஸ். நெக்ஸ்ட் ட்ரக்கீடு பார்த்தாச்சு. அதுலயும் பிட் இருக்கும். பிட்னா ஹோல்ஸ். அப்புறமா அதோட செல் வால், லூமன். ஓ இது செகண்ட் ஒன். ம். ஓகே. ஓகே. ஸோ சைலம் ஸோ ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்கும்? லாங் செல், பாயிண்டட் எண்ட்ஸ், திக் லிக்னின் வால், அப்புறமா ஹேவ் போர்ஸ் ஆன் தி வால். பிட்ஸ், போர்ஸ். செகண்ட் ஒன் வெசல்ஸ். வெசல்ஸ் ஷார்ட்டா இருக்கும். அப்புறமா வந்து இதுல எந்த பாயிண்டட் எண்ட்ஸும் இல்ல. அந்த பாயிண்டட் எண்ட்க்கு பதிலா அங்க எப்படி இருக்கும்? ஒரு பிளேட் மல்டி பெர்ஃபோரேஷன் பிளேட் இருக்கும். இல்ல சிங்கிள் பெர்ஃபோரேஷன் பிளேட் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். அண்ட் இதுவும் இதோட வாலும் திக்கா இருக்கும். இட் இஸ் மேட் ஆஃப் லிக்னின் எல்லாமே சேம் தான். இதுல எண்ட்ஸ் இருக்காது. இதுல எண்ட்ஸ் ட்ரக்கீட்ஸ்ல வந்து எண்ட்ஸ் இருக்கும். இதுல எண்ட்ஸ் இருக்காது. இதுல இது லாங் அண்ட் தின்னா இருக்கும். இது வந்து ஷார்ட் அண்ட் ப்ராடா இருக்கும். ஓகே. தேர்ட் ஒன் xylem fibers. xylem fibers பாத்தீங்கன்னா இதுவும் லாங் செல்ஸ் வித் வெரி திக் லிக்னின் டெபாசிஷன் ஆன் தி வால். ஸோ இதோட வால்லையும் இதுவும் லாங் செல் ட்ரெக்கீட்ஸ் மாதிரி தான். இதுவும் லாங் செல் இருக்கும். இதோட வாலும் திக்கா இருக்கும். லிக்னினால மேடா இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இதுல போர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுல போர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரென்த்துக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் போர்ஸ் ஆன் தேர் வால்ஸ். சைலம் பேரன்கைமா இது ஸ்மாலா இருக்கும், தின்னா இருக்கும், தின் வால்டு இருக்கும். ஸோ இதுல வந்து வால்ஸ் வந்து தின்னா இருக்கும். இதுக்கு இந்த உள்ள வந்து நெறைய அதோட ஃபுட் அந்த ஸ்டோரேஜ் பண்ணணும்ல. ஸோ ஸ்டோரேஜ் பண்றோம். அதுக்காக வந்து நெறைய உள்ள ஹாலோ ஸ்பேஸ் இருக்கணும். அதனால இது தின்னா இருக்கும். ஸோ என்னது இட் இஸ் தின் வால்டு. நெறைய லூமன் இருக்கும். இதோட வால் வந்து செல்லுலோஸால மேடா இருக்கு. ஸோ ஒரு வெரி வெரி பிக் டிஃபரன்ஸ். ஸோ ட்ரெக்கீட்ஸ், வெசல்ஸ், xylem ஃபைபர்ஸ் இது 3மே வந்து லிக்னினால மேடா இருக்கு. பேரன்கைமா, xylem பேரன்கைமா இதுல அந்த வேர்ட் பேரன்கைமா இருக்கிறதுனால இது ஸ்டோரேஜ் பண்ணுது. இதோட வால் தின்னா இருக்கும். இது சின்னதா இருக்கும். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் ஃப்ளோயம். ஸோ சாரி செகண்ட் ஒன் ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயம்ல என்னென்னலாம் இருக்கு? சீவ் டியூப், கம்பேனியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர், அப்புறமா ஃப்ளோயம் பேரன்கைமா. சீவ் டியூப், கம்பேனியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. சி இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் டெட்டா இருக்கும். விச் இஸ் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும் தான் டெட்டா இருக்கும். மத்தது எல்லாமே லிவிங். அதுல xylem பேரன்கைமா மட்டும் தான் லிவிங் இருக்கும். மத்தது எல்லாமே டெட் இருக்கும். ஸோ சீவ் டியூப் பாத்தீங்கன்னா இட் இஸ் an elongated sieve elements joined to form a sieve tubes. ஸோ எப்படி இது வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். அந்த பீசஸ் பேர் தான் வந்து சீவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜாயின் ஆயிட்டு இந்த பீசஸ் எல்லாமே ஜாயின் ஆயி இந்த சீவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் ஆயிட்டு சீவ் டியூபா மாறுது. ஓகேங்களா? ஸோ எப்படி நெறைய பைப்ஸ் ஜாயின் ஆயி ஒரு பெரிய பைப் ஃபார்ம் ஆகுதோ, அதே மாரி இந்த சீவ் எலிமெண்ட்ஸ்லாம் ஜாயின் ஆயிட்டு இந்த சீவ் எலிமெண்ட்ஸ் வந்து எலாங்கேட்டடா இருக்கும். ஸோ லாங் சீவ் எலிமெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆயிட்டு சீவ் டியூபா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதனால சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட செல் வால் வந்து சீவ் எலாங்கேட்டட் சீவ் எலிமெண்ட் ஜாயின் டு ஃபார்ம் சீவ் டியூப்ஸ். அண்ட் அவங்களோட செல் வால் வந்து எதால மேடா இருக்கு? செல்லுலோஸால. எண்ட் வால்ஸ் ஆஃப் தி செல்ஸ் ஹேவ் பெர்ஃபோரேஷன். ஸோ இதுல எண்ட் பார்ட்ல மட்டும் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸ்டெய்னர் மாரி இருக்கும். ஓகேங்களா? விச் கிவ் தெம் த நேம் சீவ்.
ஸோ அந்த ட்ரை ஃப்ளார்லாம் வந்து அதுல எதுவுமே கிளம்ஸ்லாம் இல்லாம அது எல்லாமே இது பண்றதுக்காக ஒரு தின் ஃப்ளார் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இது பண்ணுவோம்ல. ஜல்லடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து சீவ். ஸோ சீவ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் மட்டும் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி இருக்கும். மத்த பாடி அந்த மத்த ரிமைனிங் பாடில வந்து இந்த ஹோல்ஸ் இருக்காது. பெர்ஃபோரேஷன் இருக்காது. ஸோ லாங் சீவ் எலிமெண்ட்ஸ் வந்து தே ஜாயின் டு ஃபார்ம் சீவ் டியூப்ஸ் அண்ட் their cell wall is made up of cellulose. எண்ட்ல மட்டும் பெர்ஃபோரேஷன் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கம்பேனியன் செல்ஸ். கம்பேனியன் செல்ஸ் ஆர் தி பர்சனல் அசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்லீப் டியூப். கரெக்ட்டா? இது லாங்கா இருக்கும். ரெக்டாங்குலர் செல்ஸ் இருக்கும். ஸோ லாங் அண்ட் ரெக்டாங்குலர் மாரி இருக்கும். தே ஆர் அசோசியேட்டட் வித் சீவ் செல்ஸ். ஸோ சீவ் செல்ஸ் கூட வந்து இது அசோசியேட்டடா இருக்கும். இதோட செல் வால் யூசுவலா வந்து என்ன பண்ணும்? செல்லுலோஸால மேட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் மேட் ஆஃப் cellulose and they are long rectangular with sieve cells கூட வந்து இது ஜாயின் ஆயிருக்கு. Phloem parenchyma, sieve tubes and sieve plate. ஸோ sieve cells கூட இந்த கம்பேனியன் செல் வந்து present ஆயிருக்கும். ஓகே. மேபி நம்ம கிளியர் டயக்ராம் பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ எஸ், இந்த ஃப்ளோயம் பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேனியன் செல்ஸ் எப்படி இருக்கும்? லாங் ரெக்டாங்குலரா இருக்கும். இது வந்து சீவ் செல்ஸோட வந்து அசோசியேட்டடா இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும்னா, அந்த கம்பேனியன் செல்ஸ்ல வந்து கம்பேனியன் செல்ஸ் என்ன பண்ணும்னா வந்து சீவ் டியூப்க்கு பிசைடா இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த ஃபுட் எல்லாம் அன்லோடிங் பண்றதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து இது என்ன சொல்லுவாங்க, தே ஆர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் சீவ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோடிங், அன்லோடிங்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து இது வெரி வெரி லாங் செல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கும். இதுலயும் திக் லிக்னிஃபைடு இருக்கும். ஸோ நம்ம கம்பேனியன் செல்லயும் சீவ் டியூப்லயும் வந்து எப்படி இருந்துச்சு, எல்லாமே செல்லுலோஸால மேடா இருக்கு. இதுல ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும் வந்து லிக்னினால மேடா இருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் பேரன்கைமா. ஃப்ளோயம் பேரன்கைமா இதுவும் வந்து எலாங்கேட்டட். எல்லாமே இதுல எலாங்கேட்டடா தான் இருக்கு. ஒன்லி ஒன் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபரா இருக்கு. என்னது? சைலம், பேரன்கைமா, அதுக்கப்புறமா வெசல்ஸ். வெசல்ஸ்லயே வந்து அது லாங் டியூபா தான் வந்து ஃபார்ம் ஆகுது. சைலம் பேரன்கைமா மட்டும்தான் வந்து இதுல ஸ்மாலா இருக்கு. அப்புறமா மத்தது எல்லாமே வந்து லாங் செல்ஸ் தான். ஸோ அது பெரிய டிஃபரன்ஷியேஷன் இல்ல அது. இது வந்து திக் லிக்னிஃபைடா இருக்கும். ஃப்ளோயம் திக் லிக்னிஃபைடா இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் பேரன்கைமா. ஃப்ளோயம் பேரன்கைமா பார்த்தீங்கன்னா, இதோட செல்லும் வந்து செல்லுலோஸால மேடா இருக்கு. தின் வாலா இருக்கும். அப்புறமா இதோட செல்ஸ் வந்து எலாங்கேட்டடா இருக்கும். ஸ்டோரேஜ். ஃப்ளோயம் பேரன்கைமா ஸ்டோரேஜ் பண்ணும். So all of them as a unit root translocate food assimilated in the leaves by photosynthesis to different parts of the plant. So என்ன பண்ணும்னா டிரான்ஸ்லோகேட்னா இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ லீவ்ஸ்ல ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ்னால வந்து ஃபுட் எல்லாமே சுகர், ஸ்டார்ச் எல்லாமே வந்து அதுல இருக்கும். ப்ரெசென்ட் இருக்கும். அக்யூமுலேட் ஆயிருக்கும். அசிமிலேட் ஆயிருக்கும். இந்த லீஃப்ல இருக்க அந்த ஃபுட்ட வந்து மத்த பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தேவைப்படுதோ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்க்கு அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எப்படி நம்ம ஹார்ட் வந்து பிளட் வந்து பம்ப் பண்ணுதோ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு, டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு, அதே மாரி வந்து இது ஃபுட்ட வந்து பிளான்ட்டோடைய லீவ்ஸ்ல இருந்து மத்த பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்க்கு வந்து இந்த ஃபுட்ட வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுது. ஓகே. ஸோ நம்ம வந்து வேற டயக்ராம் பார்க்கலாம்.
ஸோ சிஎஃப் டியூப் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபங்ஷன் இஃப் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃபங்ஷனாவது தெரியணும். கரெக்ட்டா? ஸோ சிஎஃப் டியூப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது சுகர் பைப் வித் ஃபில்டர்ஸ் மாதிரி. கம்பேனியன் செல்ஸ் வந்து சிஎஃப் டியூப் உடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் மாரி. இது லோடிங், அன்லோடிங்க்காக வந்து ஃபுட்டோடைய லோடிங் அப்புறமா அன்லோடிங்க்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3rd ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும்? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கா? ஓகே. ஸோ ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட் மாரி தரும். ஓகே. சப்போர்ட் வந்து தரும். 4த் ஒன் ஃப்ளோயம் பேரன்கைமா. ஃப்ளோயம் பேரன்கைமா வந்து பேண்ட்ரி ஸ்டோரேஜ் மாரி. ஸோ இட் ஸ்டோர்ஸ் தி ஃபுட், ஸ்டார்ச், சுகர் இதெல்லாமே வந்து அ ஸ்டோர் பண்ணும். இதுல மோஸ்ட் செல்ஸ் எல்லாமே வந்து லிவிங். பட் ஒன்லி ஒன் ஃபைபர்ஸ் வந்து டெட்டா இருக்கும். ஸோ நிமோனிக் மேபி ம் ஸோ எக்ஸ்-ஒய் சைலம் எக்ஸ்-ஒய்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ கொஞ்சம் ஸ்கை கூட வந்து கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கா? ஸோ எக்ஸ்-ஒய் மீன்ஸ் ஸ்கை வச்சுக்கோங்க. ஸ்கைன்னா என்னது? அப்வர்ட். அப்வர்ட் மேல தானே இருக்கு ஸ்கை. ஸோ அந்த மாரி நீங்க வாட்டர் வந்து அப்வர்ட்ல வந்து டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்க வந்து ஞாபகம் உங்களுக்கு வரலன்னா எக்ஸாம் டைம்ல ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆயிடும் ஆன்சர் பண்றதுக்காக. ஸோ சைலம் எப்படின்னா ஸ்கை KYல வரும். இது XY கரெக்ட்டா? ஸோ YY அந்த மாரி ரிலேட் பண்ணி நீங்க படிக்கலாம். ஸோ XY ஸ்கை. ஸோ ஸ்கை மேல போதுல. ஸோ இட்ஸ் அப்வர்ட். செகண்ட் ஒன் ஃப்ளோயம். ஃப்ளோ PHLO ஃப்ளோ ஃப்ளோயம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஃப்ளோயம் ஃப்ளோ ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோ ஆகுது இந்த ஃபுட் எல்லாம். ஃபுட் இந்த ஃப்ளோயம் எங்க எல்லா பார்ட்ஸும். ஸோ கீழயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், மேலயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்வர்ட், டவுன்வர்ட் 2மே நடக்கும். பை டைரக்ஷன்ல நடக்கும். ஓகேங்களா? ம். ஸோ கீ பாயிண்ட்ஸ் இதுல என்ன ரிமெம்பர் பண்ணணும்னா, சைலம் வாட்டர், மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது அப்வர்ட் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மோஸ்ட்லி டெட். ஃப்ளோயம் ஃபுட் வந்து போத் டைரக்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மோஸ்ட்லி லிவிங். டுகெதர் ஃபார்ம்ஸ் தி வாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் தி பிளான்ட்ஸ். லைக் ஹியூமன் பிளட் வெசல்ஸ் மாதிரி. ஹியூமன் பிளட் வெசல்ஸ் மாரி பிளான்ட் உடைய ஹியூமன் பிளட் வெசல்ஸ் இது. ஓகே. ம். Maybe tomorrow. For sure, tomorrow I'll bring the diagram for xylem parenchyma. அப்புறமா ஃப்ளோயம் கூட கொஞ்சம் வந்து இல்ல ரொம்ப கிளியராலாம் இல்ல. எது நம்ம வந்து கரெக்ட்டாவே சொல்ல முடியல. ஸோ அந்த டயகிராம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த டயகிராம் வந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ 3rd ஒன் இப்போ ஸோ நம்ப பிளான்ட் டிஷ்யூ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? ஸோ பிளான்ட் டிஷ்யூ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல சிம்பிள் பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். சிம்பிள்ல வந்து சிம்பிள் டிஷ்யூனா இட் இஸ் மேட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் செல். ஸோ இதோட ஃப்ளோ பார்க்கலாமா எப்படி நடக்குதுன்னு? ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூல வந்து அ மெரிஸ்டமேட்டிக் அப்புறமா பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கு. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல என்ன பார்த்தோம் நம்ப? அபைக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்காலரி மெரிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்ல 3 பேரன்கைமா. பேரன்கைமால 2 பார்ட்ஸ் இருக்கு. ஃப்ளோரன்கைமா, குளோரன்கைமா, ஆரன்கைமா. நெக்ஸ்ட் காலன்கைமா, 3rd ஒன் ஸ்க்ளீரன்கைமா. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல பார்த்தீங்கன்னா சைலம், ஃப்ளோயம். சைலம்ல ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ், சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கைமா. ஃப்ளோயம்ல சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ், கம்பேனியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. இப்போ இதோடைய குரோத் ஆஃப் பிளான்ட். பிளான்ட்டோடைய குரோத் வந்து அந்த ஷூட்டோட அபெக்ஸ்லயும், ஷூட்டோட டாப் டிப்லயும், ரூட்டோட டிப்லயும் வந்து எப்படி இந்த பிளான்ட்டோடைய குரோத் நடக்குதுன்னு சொல்லி 2 தியரி வந்து அந்த 2 இம்பார்ட்டன்ட் 2 இம்பார்ட்டன்ட் தியரிஸ் வந்து இந்த குரோத் ஆஃப் தி பிளான்ட் அட் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்ல வந்து டாப். ஸோ ஷூட்டோடைய டாப் பார்ட்ல அதோட டிப்ல எப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் குரோத் எல்லாமே நடக்குதோ, ஷூட்டோட எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் ஷூட்டோடைய லாஸ்ட் எண்டிங் பார்ட்லயும் ரூட்டோட டிப்லயும் வந்து எப்படி இந்த குரோத் நடக்குது. அந்த குரோத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்து நம்மளுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் தியரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் தியரி டு எக்ஸ்பிளைன் தி குரோத் ஆஃப் தி பிளான்ட் அட் தி எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் ஆஃப் root and shoot. Correct?
So there are two theories, two plant theories to explain growth of plant at shoot and root. So இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் தியரியோட நேம்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் tunica corpus. Tunica corpus theory and second one is histogen theory. Tunica corpus and histogen theory. Tunica corpus and histogen theory. Histogen theory. So first, tunica corpus theory. It is a theory to explain about plant growth. So the definition இது யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா ஸ்கிமித். ஸ்கிமித் 1924ல வந்து இது வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நேம் எழுதிடலாமா? ஸ்கிமித். ஸ்கிமித் எந்த இயர்ல? 1924. ஓகே. ஸோ ஸ்கிமெட் 1924ல வந்து இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த தியரி வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு தி ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம். ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் வந்து ரெண்டு டிஸ்டிங் ஜோனா வந்து growthக்காக இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம், அபைக்கல் மெரிஸ்டம்ல ஷூட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற அந்த அபைக்கல் மெரிஸ்டம் தான் ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம். அது வந்து ரெண்டு டிஸ்டிங்க்ட் ஜோன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க growthக்காக. ஸோ ரெண்டு ஜோன் மாதிரி, ரெண்டு ஸ்பேஸ் மாதிரி வந்து இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூனிகா கார்பஸ் நம்ம ஒன்னொன்னா படிச்சு இந்த தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Tunica corpus theory was developed for vegetative shoot apex. ஸோ எப்படி வந்து இந்த வெஜிடேட்டிவ் growthல வந்து ஷூட் உடைய growth நடக்குது, ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் உடைய எப்படி வந்து இதோட ரோல் இருக்கு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த தியரியில. ஸோ வெஜிடேட்டிவ் ஷூட், ஸோ பிங்க்ல மார்க் பண்ணலாமா? வெஜிடேட்டிவ் ஷூட் அபெக்ஸ். So according to this theory, so first tunica அந்த வேர்டோட மீனிங் பார்க்கலாம். tunicana it is the outer layers of cell. ஸோ செல்ஸோடைய அவுட்டர் லேயர் தான் tunica அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டோட மீனிங் tunica அந்த வேர்டோட மீனிங் என்னது? ஸோ நிறைய லெசன்ஸ்ல வந்து tunica வேர்டு உங்களுக்கு வரும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். கரெக்டா? ஸோ tunica means outer layers of cell. Cells divide anticlinically அப்படின்னா anticlinally cells எப்படி டிவைட் ஆகுமா? anticlinally டிவைட் ஆகும். தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் உடைய பெர்பெண்டிகுலர்ல வந்து டிவைட் ஆயிட்டே போகும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, டியூனிக்காவோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, இது சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லைக் ஆடிங் மோர் சீட்ஸ் இன் அ சர்க்கிள் வித்வுட் மேக்கிங் இட் திக்கர். ஸோ திக் ஆக்காம ஒரு சர்க்கிள்ல வந்து நிறைய சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி எதை வந்து நான் ரிலேட் பண்றது? திங்க் ஆனியனோட ஸ்கின் மாதிரி. இதுல மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு, ஆனாலும் இது தின்னா இருக்கு. கரெக்டா? ஸோ இது சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்கின் ஆஃப் அன் ஆனியன். இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் பட் ஸ்டேயிங் தின். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு, பட் தின்னா தான் இருக்கு. தின் லேயர்ஸா தான் இருக்கு. ஓகே, இதோட பெஸ்ட் ரியல் லைஃப் திங்ஸ் வச்சு நான் ரிலேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? அப்படியே ஆனியனோட ஸ்கின் மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும், ஆனா தின்னாவே ஸ்டே பண்ணும். நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா கார்பஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போதான் இந்த தியரியோடைய பேஸ் என்னதுன்னு தெரியும். ஸோ தட் யூ வில் be good at advanced thing. Okay, so corpus பாத்தீங்கன்னா it is the inner mass. செல்லோடைய இன்னர் பார்ட் தான் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூனிக்காவுடைய beneath கீழே வந்து இருக்கும், அதுதான் வந்து டியூனிக்கா அந்த லேயருக்கு உள்ள இருக்கிறதா வந்து கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் எப்படி ஆகும்னா வந்து மெனி பிளேன்ல வந்து டிவைட் ஆகும். ஸோ பெர்பெண்டிகுலரா இருக்கும், பேரலா இருக்கும், ஆன்டிக்ளீனலா இருக்கும், பெரிக்ளீனலா இருக்கும். ஸோ கார்பஸ்னா என்னது? மேலேயும் கீழே ரெண்டு இதுலயும் வந்து இது டிவைட் ஆயிட்டே போகும் இதோட செல்ஸ். இதுல ஃபங்க்ஷன் எதுனா அந்த பிளான்ட் பாடிக்கு வந்து பல்க் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்து கார்பஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்படி
ஆனியனுடைய ஃப்ளஷ் மாதிரி. ஆனியனோட ஸ்கின் வந்து டியூனிகா. கார்பஸ் வந்து ஆனியனுடைய ஃப்ளஷ். ஓகே. இட் இஸ் மேக்கிங் இட் திக் அண்ட் பல்கி. டுகெதர் டியூனிகா என்ன மெயின்டைன் பண்ணுது? டியூனிகா வந்து சர்ஃபேஸ் growth வந்து மெயின்டைன் பண்ணுது. கார்பஸ் வந்து இன்டர்னல் வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணுது. சர்ஃபேஸ் வைட் ஆக வைக்குது. கார்பஸ் வந்து உள்ள இருக்கிற அந்த வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணுது. கரெக்ட்டா? So, according to this theory, there are two zones of tissue in the apical meristem. The tunica, என்னென்ன zone அது? Tunica அப்புறமா corpus. Tunica என்னது? Skin more like a skin of onion, and corpus is like the inner mass of the cell, volume. So, tunica cover corpus body. So, containing of tunicaல வந்து one or more layer peripheral ஸோ அப்படியே வைடு இது பண்ணிக்கிட்டே போகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். அவுட்டர் லேயர் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். கார்பஸ் பாத்தீங்கன்னா இன்னர் மாஸ் ஆஃப் செல். இது வந்து டியூனிகா வந்து என்க்ளோஸ் பண்ணுது அது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பலூன் மாதிரி. அந்த பலூன் பிளாஸ்டிக்கால மேடா இருக்கலாம். அந்த கவர் அது டியூனிகா. உள்ள இருக்க அந்த வாட்டர் தான் வந்து கார்பஸ். ஓகே. ஸோ டியூனிகா அண்ட் கார்பஸ். So corpus பாத்தீங்கன்னா inner mass of the cell. Okay. It's the peripheral layer and corpus is the mass of cell enclosed by tunica. According to this theory, different planes and rates. So different plane இருக்கு அப்புறமா rate எப்படி செல் வந்து டிவைட் ஆகுது, என்ன ஃபாஸ்ட்ல டிவைட் ஆகுதுன்னு சொல்லி இது டியூனிகாக்கும் கார்பஸ்க்கும் இந்த ரெண்டு ஜோனுக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டியூனிகா எந்த பிளேன் வந்து டிவைட் ஆகுது? பெர்பெண்டிகுலர் ஆன்டிக்ளினல். கார்பஸ் எந்த பிளேன்ல வந்து டிவைட் ஆகுது? கார்பஸ்க்குள்ள இருக்கிற செல்ஸ் எந்த பிளேன்ல வந்து டிவைட் ஆகுது? ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் பேரலல் ரெண்டுமே. ஸோ ஹாரிசான்டல் வெர்டிகல் மாதிரி. ஓகே. ஸோ ஆன்டிக்ளினல் அப்புறமா வந்து பெரிக்ளினல் ரெண்டுத்துலயும் வந்து டிவைட் ஆயிட்டு போகும். ரெண்டு பிளேன்லயும். ஸோ இதோட ரேட் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்கும்? ஸோ இது ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் டிவிஷன் அண்ட் growth என்னென்னலாம் அந்த தியரி வந்து ஹேண்டில் பண்ணுது? பிளேன், ரேட், செல் டிவிஷன் அண்ட் மெத்தட் எந்த மெத்தட்ல க்ரோ ஆகுது. இது வந்து இந்த அப்பெக்ஸ்ல இந்த ரெண்டு ரீஜியன்ல இந்த டியூனிகா ரீஜியன்லயும் கார்பஸ் ஜோன்லயும் இந்த ரெண்டு ஜோன்லயும் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த தியரிக்கு இது. So the layers of tunica shows anticlinal plane பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. ஸோ டியூனிகா நான் எல்லாமே அதே பாயிண்ட் தான் நான் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் தான். டியூனிகா வந்து ஆன்டிக்ளினலா டிவைட் ஆகும் பர்பெண்டிகுலர் டு பெரிஃபெரி. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி இப்படி சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே ஓகே. ஸோ சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி டிவைட் ஆயிட்டே போகும் ஸ்ட்ரெயிட்டா. ஓகே. டிவிஷன்ஸ் அண்ட் பிரிங் சர்ஃபேஸ் growth வந்து பண்ணும். கார்பஸ் இதோட செல் டிவிஷன் இர்ரெகுலரா இருக்கும். ரெண்டு வேரியஸ் லைன்ஸ் வந்து டிவைட் ஆயிட்டே போகும் இதோட செல் டிவிஷன். இது என்ன பண்ணும்? அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். growth காமிக்கும். டியூனிகா ரைசஸ் டு தி எபிடர்மிக்ஸ் அண்ட் கார்டெக்ஸ் அண்ட் ரெண்டுமே அவுட்டர் லேயர்ஸ். கரெக்டா? கார்பஸ் வந்து என்ன பண்ணும்? உள்ள அந்த எண்டோடர்மிஸ் எல்லாமே பாத்துக்கும். எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பெத், வாஸ்குலர் டிஷ்யூ, மேபி அனாட்டமி அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ அனாட்டமி ஆஃப் இதெல்லாம் அனாட்டமி ஆஃப் பிளான்ட் ரூட் ஸ்டெம் உடையெல்லாம் அனாட்டமி. ஸோ இதுல இந்த கார்பஸ் இந்த எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பித், வாஸ்குலர் டிஷ்யூனா சைலம் ஃப்ளோயம் இது எல்லாமே உள்ள இன்னர் பார்ட்ல இருக்கும். ஸோ கார்பஸ் இது எல்லாமே பார்த்துக்கும். டியூனிகா வந்து இந்த எபிடர்மிஸ், கார்டெக்ஸ் அவுட்டர் லேயர்ஸ். இந்த அவுட்டர் லேயர்ஸ் வந்து இந்த டியூனிகா வந்து பார்த்துக்கும். ஓகே. சொன்னல ரொம்ப ஈஸி. ரெண்டு ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம்ல வந்து ஷூட் அபெக்ஸ்ல வந்து ரெண்டு ஜோன்ல டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு டியூனிகா, கார்பஸ். டியூனிகாவோட செல் டிவிஷன், பிளேன், மெத்தட் எங்கெங்க டிவைட் ஆகுது, என்ன பாத்துக்குது அதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் வந்து கார்பஸ். கார்பஸ்ல என்னென்ன பிளேன்ல டிவைட் ஆகுது, எந்த எப்படி இதோட செல் டிவிஷன் இருக்கு, அப்புறமா எங்க இது growth காமிக்குது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஸ்கிமேட் வந்து ரொம்ப ஈஸியான நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் தியரி பார்க்கலாம். ஹிஸ்டோஜன் தியரி. ஓகே. ஸோ ஹிஸ்டோஜன் தியரி இது யார் கொடுத்தாங்கன்னா ஹான்ஸ்டீன். ஹெச் ஃபார் ஹிஸ்டோஜன், ஹெச் ஃபார் ஹான்ஸ்டீன். ஓகே. ஸோ ஹான்ஸ்டீன் வந்து இந்த தியரி வந்து கொடுத்தாரு. ஹான்ஸ்டீன்.
1868. It's an old theory. 1868. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, it explains that shoot apical meristem is divided into 3 zones. ஸோ ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் வந்து 2 ஜோனா டிவைட் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கிமித் வந்து சொன்னாரு. ஹிஸ்டோஜன் இந்த ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் வந்து 3 ஜோனா டிவைட் இருக்கு, 3 ஹிஸ்டோஜனா டிவைட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹான்ஸ்டீன் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஓகேங்களா? டிஷ்யூ ஜெனரேட்டிங் ஜோன்ஸ். ஹிஸ்டோஜன் 3 ஹிஸ்டோஜன்னா டிஷ்யூ ஜெனரேட் ஆகுது, டிஷ்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிஷ்யூ வந்து பில்ட் ஆகுது தான் ஹிஸ்டோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டோஜன்னா என்னது? இட் இஸ் டிஷ்யூ பில்டிங். ஸோ ஹிஸ்டோஜன் என்னது? tissue builder. Okay, so 3 histogens na 3 tissue building zones. Okay, so இதுல 3 zones பார்க்கலாமா? So first dermatogen, second peribulum, third plerome. என்னது? first என்னது? dermatogen, second வந்து peribulum, third one வந்து plerome. So first dermatogen பார்க்கலாம். டெர்மட்டாலஜி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஸ்கின், எபிடர்மிஸ். ஸோ ஸ்கின் பத்தி ஸ்டடி பண்றதா டெர்மட்டாலஜி சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ ஐ எம் கரெக்ட். ஓகே, ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் பத்தி, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்லயே நீங்க வச்சுக்கலாம். ஸோ டெர்மாட்டோ எங்க பாத்தீங்கன்னாலும் இட் மீன்ஸ் அவுட்டர் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ டெர்மாட்டோஜன் பாத்தீங்கன்னா 3 ஜோனா டிவைட் இருக்கு. ஸோ 3 ஹிஸ்டோஜனா டிவைட் இருக்கு, 3 டிஷ்யூ பில்டிங் ஜோன், டிஷ்யூ ஜெனரேட்டிங் ஜோனா டிவைட் இருக்குன்னு சொல்லல. இல்ல ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோஜன் பாத்தீங்கன்னா டெர்மாட்டோஜன். இது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணா எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸ் ஒரு டிஷ்யூ, ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்யூ. மேபி நீங்க பிளான்ட் அனிமல் டிஷ்யூல இங்க படிப்பீங்க. ஸோ எபிடர்மிஸ் வந்து அவுட்டர் ஸ்கின், பிளான்டோடைய அவுட்டர் ஸ்கின், தட்ஸ் இட். எபிடர்மிஸ் இதை வந்து ஃபார்ம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். இது லைக் வால பெயிண்ட் பண்ற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் பெயிண்டிங் கவரிங், இட்ஸ் லைக் பெயிண்ட் கவரிங் அ வால். ஓகே, ஸோ இது வந்து டெர்மாட்டோஜன், அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். செகண்ட் பெரிப்ளம். பெரிப்ளம் இஸ் மிடில் லேயர். பெரி மீன்ஸ் மிடில், ஸோ மிடில் லேயர். பெரிப்ளம் என்னது? மிடில் லேயர். ஸோ இது என்ன பண்ணா கார்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எபிடர்மிஸ்க்கு கீழே வந்து கார்டெக்ஸ், இட்ஸ் லைக் கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ என்ன சொல்றது, ஒரு கிரவுண்ட்ல சாண்ட் இருக்கணும், அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். சீல வாட்டர் இருக்கணும், அதான் அதோட மெயின் திங். அப்புறமான்னு சொல்றது ஓகே. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூனா அவ்வளவுதான். ஸோ கார்டெக்ஸ்னா கிரவுண்ட் டிஷ்யூ பிட்வீன் எபிடர்மிஸ்க்கும் வாஸ்குலர் டிஷ்யூக்கும் ரெண்டுத்துக்கு நடுவுல. ஸோ எபிடர்மிஸ், அப்புறமா எபிடர்மிஸ் மேல அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும், அப்புறமா வாஸ்குலர் டிஷ்யூ சைலம் ஃபைம் கீழே இருக்கும். ஸோ மேல அவுட்டர், இந்த நடுவுல இருக்க ஸ்பேஸ் தான், அந்த நடுவுல இருக்க திங் தான் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். எபிடர்மிஸ்க்கும் வாஸ்குலர் டிஷ்யூக்கும் ரெண்டு நடுவுல இருக்கிறது கார்டெக்ஸ். நிறைய லேயர்ஸ் இருக்கும் கார்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு கிரவுண்ட் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும், அதான் அதான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த இந்த மிடில், இந்த பெரிப்ளம் வந்து இந்த கார்டெக்ஸ் ஃபார்ம் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் சோஃபாக்குள்ள வந்து ஃபோம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இந்த ஃபோம் இருந்தாலும் அதுல நம்ம உட்காரவே முடியும். ஃபில்லிங் அதுதான், சப்போர்ட்டே அதுதான். ஸோ இட்ஸ் லைக் ஃபில்லிங், இட்ஸ் லைக் ஃபோம் இன்சைட் அ சோஃபா. ஓகே, ஸோ பெரிப்ளம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து டெர்மாட்டோஜன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ளிரோம். ஸோ டெர்மாட்டோஜன், பெரிப்ளம், ப்ளிரோம். டெர்மாட்டோஜன் அவுட்டர் மோஸ்ட், லைக் a paint covering a wall. ஓகே, இது எபிடர்மிஸ் வந்து ஸ்டெம்மோட எபிடர்மிஸ், அப்புறமா எபிப்ளமா, ரூட்ஸ்ல வந்து எபிப்ளமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபார்ம் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து பெரிப்ளம் பாத்தீங்கன்னா இது மிடில் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர், மிடில் லேயர். இது வந்து கார்டெக்ஸ், ஸ்டெம்ல வந்து கார்டெக்ஸ், ஸ்டெம்லயும் ரூட்லயும் கார்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ளிரோம். ப்ளிரோம் வந்து சென்ட்ரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா இட்ஸ் இந்த வாஸ்குலர் டிஷ்யூலாம் ஃபார்ம் ஆகிறதுக்காக, இந்த ஜைலம் ஃப்ளோயம்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இட்ஸ் சென்ட்ரல் ரீஜியன். இந்த ஜைலம் ஃப்ளோயம், பெரிசைக்கிள், பித்து, வாஸ்குலர் டிஷ்யூ இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது எப்படின்னா வந்து ஒரு பில்டிங்ல இருக்க வயரிங் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுல ஒரு கிரிட்டிசிசம் வந்து நடந்துச்சு. அது என்னதுன்னா, லேட்டர் ரிசர்ச், நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரிஞ்சுச்சுன்னா,
இந்த பவுண்டரீஸ் வந்து அவ்வளோ ரிஜிடா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ டியூனிகா கார்பஸ் தியரி வந்து மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 2 தியரி உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ தியரிக்கு அக்கார்டிங் ஷூட் அபைக்கல் மெரிஸ்டெமோ, ரூட் அபைக்கல் மெரிஸ்டெம் வந்து இதுல நெறைய 3 ஜோன்ஸா 3 ஹிஸ்டோஜன்ஸா வந்து டிவைட் பண்ணாங்க. இந்த 3 ஹிஸ்டோஜன்ஸ் என்னது? அ இது இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் இந்த 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அந்த தான். ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் வருது. ஜஸ்ட் நீங்க ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் வந்து 3 டைப்பா வந்து டிவைட் ஆகுது. ஒண்ணு 3 ஜோன்ஸ், 3 டிஷ்யூ பில்டிங், டிஷ்யூ ஜெனரேட்டிங் ஜோன்ஸா 3 ஹிஸ்டோஜன்ஸா டிவைட் ஆகுது. டெர்மாட்டோஜன், பெரிப்ளேடம், அவுட்டர்மோஸ்ட் லேயர், மிடில் லேயர், சென்ட்ரல் ரீஜியன், எபிடர்மிஸ் ஆஃப் ஸ்டெம், எபிப்ளெமா ஆஃப் ரூட்ஸ் அண்ட் கார்டெக்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ், அப்புறமா பித் வெஸ்குலர் டிஷ்யூ அதெல்லாம் ஃபார்ம் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செகண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ உடைய கிளாசிஃபிகேஷன். பிளான்ட் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம இதுவரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோமோ அது எல்லாமே. பிளான்ட் டிஷ்யூ 2ஆ டிவைட் ஆகுது. மெரிஸ்டமேட்டிக், பெர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக்ல செல் டிவைட் ஆயிட்டே இருக்கும். பெர்மனன்ட்ல செல்லோட டிவிஷன் ஸ்டாப் ஆயிடும். மெரிஸ்டமேட்டிக்ல 3 டைப் ஆஃப் டிவைட் ஆயிருக்கு. அபைக்கல், இன்டர்காலரி, லேட்டரல். பெர்மனன்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் இருக்கு. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் இஸ் further divided into parenchyma and collenchyma and colon 3 type of divider இருக்கு. சிம்பிள், parenchyma, collenchyma, sclerenchyma and complex is divided into xylem and phloem. இதுல further xylem and phloem is further divided into என்னது? chlorenchyma, chyma and arenchyma. கரெக்ட்டா? aren 1 minute. Maybe spell correctா? கரெக்ட். ஓகே. ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகுது. இப்ப தெரியுது. chyma. and இதுல sclerenchyma 2 டைப்பா டிவைட் ஆகுது. கரெக்ட்டா? sclerids and என்னது? sclerids and fibers. xylemல தெரியும் நம்மளுக்கு. ஸோ டயகிராம் வரைஞ்சிரலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெறைய அவுட் ஆஃப் தி புக் பார்த்தோம். ஜஸ்ட் டூ எக்ஸ்பிளைன் த தியரி வெரி வெல் அண்ட் எவ்ரிதிங். ஸோ சிலது வந்து நம்ம அவுட் ஆஃப் தி டெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம். அவுட் ஆஃப் தி புக் வந்து பார்க்குறோம். பிகாஸ் தேர் ஹஸ் பீன் கொஸ்டின் ஆஸ்க்ட் அவுட் ஆஃப் தி புக். ஸோ என்ன மாரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ரெடியா இருக்கணும். ஸோ டோன்ட் பி கன்ஃப்யூஸ்ட். ஓகே. ஸோ லெக்சர நல்லா லிசன் பண்ணுங்க. பேஜஸ் வந்து நல்லா இன்னொரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ரெகுலர் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. லெக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேக்லாக்ஸ் வச்சுக்காதீங்க. அப்புறமா இன்டெக் கொஸ்டின் அசைன்மென்ட் தரும்போது அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அன்னைக்கு வந்து நல்லா வந்து லிசன் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வந்து ரிவிஷனே தேவையில்ல. ஸோ இல்லாம நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து சாட்டர்டே வந்து நம்ம அனிமல் டிஷ்யூஸ் வந்து அதுல நெறைய ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் திங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபார் டுடே ஸோ வில் கம்ப்ளீட் இட். ஸோ தேங்க் யூ ஸோ மச்.